வணக்கம். இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டண்ட் ஆக்ட்ஸ் பாஸ்டு டியூரிங் பிரிட்டிஷ் ரூல், அதாவது முக்கியமான சட்டங்கள் பிரிட்டிஷ் காலத்தில் இயற்றப்பட்டதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அண்ட் பாலிட்டி இது ரெண்டுக்குமே சேர்த்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கும் கூட. இதுலேருந்து கொஷின்ஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமில் அதிகமாகவே கேட்டுட்ருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் குரூப் 1 எக்ஸாம் ஆகட்டும், இல்லை குரூப் 2 எக்ஸாம் ஆகட்டும், ஈவன் குரூப் 4 எக்ஸாமில் கூட இது சார்ந்த கேள்விகள் நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பிரிட்டிஷ் ரூலை ரெண்டாக நம்மளால் டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரூலாக அதை சொல்லுவாங்க. அதற்கான பீரியட் 1773 to 1858 இந்த காலத்தை கம்பெனி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டாக இருக்கக்கூடிய பீரியட் க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1858 to 1947 வரைக்கும் இருக்கக்கூடியது க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சார்ந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் வருங்காலத்தில் வரக்கூடிய வீடியோவில். நான் வீடியோவில் ஒரு ஜிஸ்ட்டை தான் நாம் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஆக்ட்ஸ் எந்தெந்த வருஷத்தில் வந்துச்சு, அதோட க்ரானாலஜிக்கல் ஆர்டர் பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆக்டை பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். மெயின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்சர் ரைட்டிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சார்ந்து குரூப் 1 மெயின்ஸில் கூட லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 1 மெயின்ஸில் கூட ஒரு கொஷின் ஒன்று இருந்துருச்சு. ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனி ரூல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1773 to 1858 சொல்லுவாங்க. ஏன் இந்த பீரியடை கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட்டு ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773ன்றது ஃபஸ்ட் டைம் பாஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த இயரை கொடுத்துருக்கேன். பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 1600 அந்த இயரில் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அப்படின்ற அந்த டாப்பிக்லேயே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதில் ஆரம்பிக்கிறது 1950 வரைக்குமே நமக்கு மாடர்ன் இந்தியாவில் தான் கவர் ஆகும். அதற்கப்புறம் வரக்கூடிய பீரியட் எல்லாமே கான்டெம்போரரி இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது கம்பெனி ரூல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1773 to 1858 அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 இதுதான் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணக்கூடிய ஆக்டு. இந்த ஆக்டில் என்ன ஆகும்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்ற அந்த டைட்டில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் க்ரியேட் ஆகி அதில் 4 மெம்பர்ஸ் கொண்ட கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இதற்கு ரெண்டாவதாக ஒரு ஆக்ட் 1781 அப்படின்ற அந்த இயரில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்டை பற்றி நிறையா புக்கில் இருக்காது. இந்த 1781 பாஸ் ஆன ஆக்ட் இந்த ஆக்டுக்கு பேர் அதாவது இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் இருக்கக்கூடிய அந்த எரர்ஸ் எல்லாம் சரி பண்ணி 1781 ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆக்ட் பேர் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீட்டெயில் நிறையா புக்கில் இது மிஸ் ஆகுது. இருந்தாலும் இப்படி ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக இதை நான் கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமான ஆக்ட் இந்த கம்பெனி ரூலில் பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா இந்த 5 தான். இருந்தாலும் இதை கொஞ்சம் ஆடட் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் இது தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. செகண்ட் ஆஃப் கம்பெனி ரூலில் பாஸ் பண்ணப்பட்ட ஆக்ட் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1784 அப்படின்ற அந்த இயரில் பாஸ் பண்ணுறாங்க. இந்த ஆக்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு டியூவல் கவர்மெண்ட் அப்படின்றத இது உருவாக்கியிருக்கும். டியூவல் கவர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு புதுசான ஒரு அமைப்பை இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் உருவாக்கியிருக்கும். தென் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்ற அந்த பாடி எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா, அது ரெகுலேட்டிங் இந்தியா ஆக்ட் 1773 அது உருவாக்கியிருக்கும். ரெண்டாவதாக இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் உருவாக்குறதால இது டியூவல் கவர்மெண்ட்டை உருவாக்கியிருக்கு. இட் எஸ்டாப்ளிஷ்ட் அ டியூவல் கவர்மெண்ட் அப்படின்றது இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போ கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கமர்ஷியல்னால் நிதி சார்ந்தது, பொலிட்டிக்கல்னால் அரசியல் சார்ந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அந்த புதுசாக க்ரியேட் பண்ணப்பட்ட அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது பொலிட்டிக்கல் அஃபேர்ஸுக்கும், பழசாக இருந்த அந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படின்றது கமர்ஷியல் அஃபேர்ஸுக்காகவும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. மூணாவதாக இருக்கிறது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833 அப்படின்றது. இது என்னதுன்னா பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா, இந்த ஆக்ட் கவர்னர் ஜெனரல் கவுன்சிலை அது சுப்ரீமாக மாற்றிருக்கோம். அதாவது இந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சிலுக்கு தான் அதிகமான பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம். ரெண்டாவதாக இருக்கிறது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ற அந்த பதவியை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நேமை மாற்றிருப்பாங்க.
இது சார்ந்து நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த சார்ட்டர் ஆக்டில் 1833 அண்ட் 1853 ரெண்டுலேயுமே. நம்ம ஒவ்வொரு ஆக்டை பற்றியும் தெளிவாக ஒரு செப்பரேட் வீடியோவில் நம்ம பார்க்கும்போது நிறையா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நாலாவதாக இருக்கிறது வந்து சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இது வந்து என்ன பண்ணுவோன்னா லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன், இந்த கவர்னர் ஜெனரல் கவுன்சிலில் இருக்கக்கூடிய அந்த லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனை ரெண்டாக பிரிக்கும். அதுதான் இதோட முக்கியமான ஒரு ஃபீச்சர். அஞ்சாவதாக இருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஆக்ட் தான் இந்த கம்பெனி ரூலை வந்து க்ரௌன் ரூலாக மாற்றும். அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து இந்தியாவோட அஃபேர்ஸை டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதற்கு பேர் தான் வந்து யார் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா வைஸ்ராய் அப்படிங்கிறவரோட மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதற்கு வழிவகுத்த சட்டம் தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1858 அப்படின்ற அந்த சட்டம். இதுதான் கம்பெனி ரூலில் லாஸ்ட்டாக போடப்பட்ட ஒரு சட்டம். இதற்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து க்ரௌன் ரூலில் வரக்கூடிய ஆக்ட் தான். இப்போ க்ரௌன் ரூல் 1858 to 1947 இதில் வந்து ஒரு 6 சட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. செகண்டாக இருக்கிறது வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. தென் தேர்டாக கொடுத்துருக்கிறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909. இதோட இன்னொரு நேம் வந்து என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டோட ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதுதான் கம்யூனல் எலக்ட்ரோட், அதாவது செப்பரேட் ரெப்ரசன்டேஷன் ஃபார் முஸ்லீம்ஸ் அப்படின்ற அந்த ஃபீச்சரை வந்து இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1909. நாலாவதாக இருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இதற்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா மான்டாக் கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டில் வந்து பார்த்தோம்னா இது வந்து டயார்கி இன் ப்ராவின்ஸை வந்து அறிமுகப்படுத்துச்சு. கொஷின் எப்படி இருக்குன்னா விச் ஆக்ட் இன்ட்ரடியூஸ்டு டயார்கி இன் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆப்ஷனில் ஒரு 4 இந்த மாதிரி ஒரு சட்டங்களை கொடுத்துட்டு இதில் சரியான ஆப்ஷன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. இது வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த இதில் இருக்கக்கூடிய 11 ஆக்ட்லேயுமே இந்த ஆக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டு. ஏன் இந்த ஆக்டில் என்ன முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆல் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வந்து இந்த ஆக்டில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஃபீச்சரும் கூட. இட் எஸ்டாப்ளிஷ்டு ஆல் இந்தியா ஃபெடரேஷன் வித் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அட் யூனிட்ஸ் அப்படின்றது. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லேயுமே வந்து பார்த்தோன்னா மேஜரான ஒரு ப்ரொவிஷன்ஸை வந்து இந்த ஆக்ட்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட். அது லாஸ்ட்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ண ஆக்டுக்கு பேர் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 அப்படின்றது தான். இந்த ஆக்ட் என்ன சொல்லணும்னா இந்தியான்றது ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு ஸ்டேட்டு அப்படின்றத வந்து இந்த அப்புறம் வைஸ்ராய் அப்படின்ற அந்த போஸ்ட்டை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ட்லேயுமே நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். அதெல்லாம் எல்லா எக்ஸாம்லேயுமே இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படின்னாலும் சரி இல்லை மெயின்ஸ் அப்படின்னாலும் சரி இந்த ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த ஏரியா வந்து ஒரு பாலிட்டி அப்படின்றதுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஃபார் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதுலேயும் இந்த டாபிக் வரும். மாடர்ன் இந்தியாவுக்கும் இந்த டாபிக் பொதுவான ஒரு டாப்பிக்ன்றதால இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக இடம்பெற வாய்ப்பு இருக்குது. நம்ம இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு ஆக்டையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில். ஓகே, இன்றைக்கி வீடியோவை இதோடு நான் எண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளைவை நான் உடனே சென்ட் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு டாப்பிக்கில் வீடியோ தேவைப்பட்டுச்சு இல்லை சப்ஜெக்டில் ஏதாச்சும் வீடியோ தேவை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோவை நான் மேக் பண்ணி இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.